24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். வைகாசி பௌர்ணமி தரிசனத்திற்காக திருவண்ணாமலை வந்த பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் நிலையில் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வைகாச மாத பௌர்ணமி நேற்று நண்பகல் தொடங்கி இன்று நண்பகல் வரை உள்ள நிலையில் வெளி மாவட்டம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று காலை முதலே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டார்கள். இதில் குறிப்பாக திருப்பதி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல அந்த பக்தர்கள் அந்த ரயிலை அதிக அளவு பயன்படுத்தி வருகிறார்கள். இன்று விழுப்புரத்தில் இருந்து காட்பாடிக்கு செல்லும் ரயில் திருவண்ணாமலைக்கு வந்தவுடன் அதிகாலை முதல் தங்களது பகுதிகளுக்கு செல்ல காத்திருந்த ஆந்திரா பக்தர்கள் அந்த ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடிக்க ஏறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் அந்த அதிகாலையில் இருந்து மாலை நண்பகல் வரை அதிக அளவான சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி. உலக புகழ்பெற்ற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழா களை கட்டியது. 3 நாட்கள் நடைபெறும் தேர் திருவிழாவின் முதல் நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோல் அமைச்சர் மதிவேந்தன், திருச்செங்கோடு MLA ஈஸ்வரன், திருச்செங்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் தேர் திருவிழாவில் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலத்தை சுற்றி வந்தனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ராஜகோபுரம் முன் வழிபாடு செய்து கிரிவலத்தில் பங்கேற்றனர். அவர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். மகளிர் நலப்பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.